தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆன்ம வழிகாட்டி மே மாதம் 22ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. நமது குடும்பங்களை இயேசுவின் மதுரமான திரு இருதயத்திற்கு ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, கிறிஸ்தவ குடும்பங்களுக்கு தேவரீர் செய்து வரும் சகல உபகாரங்களையும் சொல்ல முடியாத உமது நன்மைத்தனத்தையும் நினைத்து நன்றியறிந்த பட்சத்தோடு உமது திருப்பாதத்தில் சாஷ்டாங்கமாக விழுந்து கிடக்கிறோம். நேசமுள்ள இயேசுவே, எங்கள் குடும்பங்களில் உள்ள சகலரையும் உமக்கு ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம். தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து இப்போதும் எப்போதும் உமது திரு இருதய நிழலில் நாங்கள் இளைப்பாறச் செய்தருளும். தவறி எங்களில் எவராவது உமது திரு இருதயத்தை நோகச் செய்திருந்தால் அவர்கள் குற்றத்திற்கு நாங்களே நிந்தை பரிகாரம் செய்கிறோம். உமது திரு இருதயத்தை பார்த்து எங்கள் பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு கிருபை செய்தருளும். இதுவுமன்றி உலகத்தில் இருக்கும் சகல குடும்பங்களுக்காகவும் உம்மிடத்தில் மன்றாடுகிறோம். பலவீனர்களுக்கு பலமும், விருத்தாப்பியருக்கு ஊன்றுகோலும், விதவைகளுக்கு ஆதரவும், அனாதை பிள்ளைகளுக்கு தஞ்சமாயிருக்க தயை புரியும். ஒவ்வொரு வீட்டிலும் நோயாளிகள், அவஸ்தைப்படுகிறவர்கள் தலைமாட்டில் தேவரீர் தாமே கண்விழித்து காத்திருப்பீராக. இயேசுவின் இரக்கமுள்ள திரு இருதயமே, சிறு பிள்ளைகளை நீர் எவ்வளவோ பட்சத்தோடு நேசித்தீரே. இந்த விசாரணையுள்ள சகல பிள்ளைகளையும் உமக்கு ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம். அவர்களை ஆசீர்வதியும், அவருடைய இருதயத்தில் விசுவாசத்தையும் தெய்வ பயத்தையும் வளரச் செய்யும். ஜீவிய காலத்தில் அவர்களுக்கு அடைக்கலமாகவும் மரண சமயத்தில் ஆறுதலாகவும் இருக்கும்படி உமை மன்றாடுகிறோம். திவ்ய இயேசுவே, முறைமுறையாய் உமது திருச்சிநேகத்தில் ஜீவித்து மரித்து நித்திய காலமும் எங்கள் குடும்பம் முழுவதும் உம்மோடு இளைப்பாற கிருபை புரிந்தருளும். ஆமேன். யோவான் நற்செய்தி 21ஆம் அதிகாரம் 16வது இறைவார்த்தை. இரண்டாம் முறையாக இயேசு அவரிடம், யோவானின் மகன் சீமோனே, நீ என் மீது அன்பு செலுத்துகிறாயா என்று கேட்டார். அவர் இயேசுவிடம், ஆம் ஆண்டவரே, எனக்கு உம்மிடம் அன்பு உண்டு என உமக்கு தெரியுமே என்றார். இயேசு அவரிடம், என் ஆடுகளை மேய் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை: நியாய தீர்ப்பு நாளை இரவும் பகலும் நினைவு கூறுங்கள். ஒவ்வொரு நாளும் பரிசுத்தவான்களின் சகவாசத்தை தேடுங்கள். பேச்சினால் பிரயாசப்பட்டு, புத்தி சொல்ல புறப்பட்டு வசனத்தினாலே ஆத்துமாக்களை ரட்சிக்க பிரயாசப்படுங்கள். அல்லது உங்கள் பாவங்களுக்கான மீட்பு பலிக்காக உங்கள் கைகளால் வேலை செய்யுங்கள் என்று பர்னபாவின் திருமுகத்தில் நமது ஆன்ம மீட்பை குறித்து அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். உண்மையான செல்வந்தர் எப்போதும் ஏதேனும் ஒரு நற்செயலிலும் தெய்வீக செயலிலும் ஈடுபட்டிருக்கிறார். அவர் தவிர்க்க முடியாமல் சில சமயங்களில் சொத்துக்களை இழந்தாலும் அவற்றின் இழப்பை அவற்றின் மிகுதிக்கு இணையாக மகிழ்ச்சியான மனதுடன் தாங்கிக் கொள்ளும் திறன் கொண்டவராக இருக்கிறார் என்று அலெக்சாண்டிரியாவின் கிளமெண்ட் என்கிற புனிதர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆகவே இந்த உலகத்தின் செல்வங்களை விட நிறைவான செல்வமாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தனது உயிருள்ள ஆவியின் மூலமாக நமக்கு கொடுத்திருக்கிற ஆத்தும மீட்பை பாதுகாத்து இந்த உலகத்தில் கடவுளை மகிமைப்படுத்த இறையருள் வேண்டி இணைந்து மன்றாடுகிறோம். ஜெபிப்போமாக. எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்மை போற்றி துதித்து ஆராதித்து மகிழ்கிறோம். ஆராய முடியாத அற்புத காரியங்களை எங்களுக்காக செய்து முடிக்கிறவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். விண்ணகத்திலும் மண்ணகத்திலும் அரும்பெரும் செயல்களால் தன்னை நிரூபித்த ஆண்டவர் இயேசுவே, உமது மகிமைமிக்க கரங்களால் எங்களை தொட்டு வழிநடத்துவதற்காக நன்றி ஆண்டவரே. உமது அச்சந்தருகிற வியப்புக்குரிய காரியங்களில் எங்களுக்கும் அடித்ததற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். உமது நன்மைத்தனங்களால் இன்று நாங்கள் நிறைவடைய உமது ஆசீர் எங்கள் மீது தங்குவதாக. அன்பு ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற சகலரையும் உமது கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களோடு உடன் பிறந்தவர்கள், எங்களுக்கு உயிர் கொடுத்த தாய் தகப்பன், எங்களுடைய விசுவாசத்திற்கு காரணமாக அமைந்த எங்களுடைய முன்னவர்கள், எங்களோடு வாழுகிற சகோதர சகோதரிகள், இவர்களுடைய உடல் உள்ள ஆன்மீக நலன்களுக்காகவும் அவர்களில் இருக்கின்ற தேவைகள் நிறைவு செய்யப்படவும், சிறப்பாக உடல் நோயினால் வருந்தி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உமது கரங்களிலே நம்பிக்கையோடு ஒப்புக் கொடுக்கிறோம்.
உமது தழும்புகள் எங்கள் காயங்களுக்கு மருந்தாக, உம்முடைய பாடுகள் எங்கள் வாழ்வில் விடுதலையாக அமைகிறது என்று விவிலியத்தில் நாங்கள் வாசிக்கின்ற வார்த்தைகளுக்கு ஏற்ப உம் திரு காயங்களால் எங்கள் உடல் உள்ள ஆன்மீக நலன்களை பெற்றுக்கொள்ள இரக்கத்தின் ஆண்டவரே, இன்று உமது இருதயம் எங்களுக்காக திறக்கப்படுவதாக. இருதயத்திலிருந்து வழிந்தோடிய திரு இரத்தமும் தண்ணீரும் இன்று எங்கள் உடலுக்கும் ஆன்மாவிற்கும் விடுதலையும் சுகத்தையும் அளிப்பதாக. எம் அன்பு பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பொறுப்படுத்தி வழிநடத்துவீராக. அவர்களுடைய வாழ்வின் தேவைகள் சிறப்பாக உழைப்புக்கேற்ற ஊதியமும் படிப்புக்கேற்ற தொழில் முயற்சிகளும் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றும், இன்னும் ஒழுக்கத்திலும் கல்வியிலும் நிலைத்திருந்து விசுவாசத்தில் உமக்கு சான்று பகர தூய ஆவியின் அருள் பொழிவு அவர்களில் நிலைத்திருக்கவும், தொடர்ந்து உமது அருள் பாதுகாப்பில் எந்த தீமைகளும் சாத்தானுடைய கூட்டணியும் அவர்களுக்கு கிடைக்காதபடி நீரே அவர்களை வேலியிட்டு பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய் ஆவியானவர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி வழிநடத்துவாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் இரத்தம் ஜெயம்.